2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதில் 38வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை எனக்காக ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். எலிசா, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை வாசிங்க. எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியே போய் ஒரு பேய் கொம்பை மாட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிற்பாடு நடந்தது என்னன்னா, 41வது வசனத்துல, அப்பொழுது அவன் மாவை கொண்டு வரச் சொல்லி அதை பானையில் போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு சாவை மாற்றும் மாவு. என்னதுங்க? ஆம், நல்லா கவனிக்கணும். எலிசாவின் காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில். அப்போ ஊழியக்காரர்களுடைய தேவைகள் போஷிக்கப்படுவதற்கு, ஊழியக்காரருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியின் தலைவன் எலிசா அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறான். வந்திருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அதனால் அன்னைக்கு எல்லாருக்கும் கூழ் காய்ச்சு அப்படின்னு தன்னோட கூட இருந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறான். கவனிங்க, அந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய பானையை எடுத்து கூழ் காய்ச்சுறாங்க. இந்த கூழ் ஆரம்பிக்கும் போது வேலை நல்ல திட்டமிட்ட வேலையின்படி கூழ் காய்ச்சப்படுகிறது. தோத்திரம், சாப்பாடு ஆயத்தமாக்கப்படுது. இப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன் வெளியே புறப்பட்டு போய் வெறும் கூழை காய்ச்சி சாப்பிட்டா எப்படி, அதனால ஏதாவது கீரை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வயல்வெளிக்கு போகிறான், தோட்டத்துக்கு போகிறான். அங்கே பெரிய பெரிய கொம்மட்டி காய்கள் காய்ச்சி பெருசாக தொங்குது. அந்த காய்களை பார்த்த உடனேயும் ஆகா நமக்கு நல்ல வெஜிடபிள் கிடைச்சி போச்சுப்பா அப்படின்னு போய் பறிச்சுட்டு வந்து அதை துண்டு துண்டா அரிஞ்சு பானைக்குள்ள என்ன செய்யறான், போடுறான். பானையில கூழ் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட அதை பரிமாறும் போதுதான் அதை சாப்பிட்டு பார்த்தவங்க சொல்றாங்க, இந்த பானைக்குள்ள என்ன இருக்கு? சாவு, கசப்பு நிரம்பி இருக்கிறது. கசப்பு. அந்த சாப்பாடு பார்க்கிறதுக்கு நல்ல சாப்பாடா இருக்கு, ஆனா எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய தோத்திரம், ஒரு மிகப்பெரிய அளவில் கசப்பு கலந்த ஒரு ஆகாரமாக அது நிரம்பி கிடக்கிறது. சாப்பிட முடியாத அளவுக்கு பசி ஆகாரம் ஆயத்தமாக்கிருச்சு, ஆனால் அதை எடுத்து என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை கெட்டினது. அப்படி ஒரு நிலைமை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறாரு. சிலருடைய குடும்பத்தில், சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சிலருடைய பொருளாதாரத்தில், சிலருடைய வேலையில் நாம் உழைப்பதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, பிரயாசங்களெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, முயற்சிகளெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவைகளை அனுபவிக்க முடியாத அளவுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். சில குடும்பங்களில் அந்த சாவு, அந்த மரணம், அந்த கசப்பு, அந்த இழப்பு, அந்த போராட்டம், அந்த நிராகரிப்புகள், அந்த ஏமாற்றங்கள், அவர்கள் வாழ்வில் நிம்மதியாய் அவர்கள் உழைத்த உழைப்பை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பின ஆசீர்வாதங்களை அவர்களால் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. ஒரு ஏமாற்றம், ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை. பல நேரங்களில் இரவு நேரத்தில் படுத்தா என்ன செய்ய முடியாது, நிம்மதியா தூங்க முடியல. கையில் எடுத்து சாப்பாடை சாப்பிடணும்னு பிரயாசப்படுறோம், சமைச்சு வைக்கிறோம், ஆனால் அந்த சாப்பாடை எடுத்து ருசியாக என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பாட்டில் கை வைக்கிற நேரத்தில் கவலை நிறைந்த, வேதனை நிறைந்த செய்திகள்.
மனதை கலங்க பண்ணுகிற, மரண பயத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகள். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு சாயங்காலம் கர்த்தர் உங்களை தொடரணும்னு விரும்புறாரு. உங்க பானை என்கிற குடும்பத்துக்குள் இருக்கிற சாவை, உங்கள் பானை என்கிற ஸ்தோத்திரம், உங்கள் ஆசீர்வாதத்துக்குள் இருக்கிற, உங்கள் எதிர்பார்ப்புக்குள் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம், அந்த சாபத்தை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தீர்க்கதரிசியை பார்த்து கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா இந்த பானைக்குள்ள, இந்த சாப்பாட்டுக்குள்ள விஷம் இருக்கு, இந்த சாப்பாட்டுக்குள்ள கசப்பு இருக்கு, இந்த சாப்பாடை ஆயத்தப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. இது இப்பொழுது ஆயத்தம் ஆனாலும் இது எங்களுடைய பசியை மாற்றக்கூடிய, எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு போதுமானதாக அது இல்லாதபடிக்கு அது எங்களுக்கு வேதனையை உண்டாக்கி விட்டது. கவனிங்க கவனிங்க, நல்ல வேலை இருக்கு, ஆனா அந்த வேலை நிமித்தம் சந்தோஷப்பட முடியலை. நல்ல வருமானம் இருக்குது, அந்த வருமானத்து நிமித்தம் சந்தோஷப்பட முடியலை. நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், ஆனால் அந்த குடும்பத்தின் நிமித்தம், அந்த உறவுகளின் நிமித்தம் சந்தோஷப்பட முடியலை. காரணம் சாபம். சில குடும்பத்துக்குள்ள சாபம். தோத்திரம், வருமானத்தை நல்லா உழைப்பாங்க, நல்ல வருமானம் வரும், ஆனால் தோத்திரம் 10 ரூபாய் கூட சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு அந்த வருமானம் பொத்தலான பையில் விழுவதை போல என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. எங்கிருந்து தான் கடன் வரும்னே தெரியாது, எங்கிருந்து தான் என்னுடைய வருமானம் போகுதுன்னே தெரியாது. தோத்திரம், காரணமில்லாமல் செலவுகள், காரணமில்லாத நஷ்டங்கள், காரணமில்லாத இழப்புகள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ அனுபவிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிற சில ஆசீர்வாதங்களை உனக்குரியதாக கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னுடைய சொந்தமாக கர்த்தர் மாற்ற போகிறார். எந்த விஷயத்தில் நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, எந்த விஷயத்தில் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த விஷயம் உன் மனதை கசப்புக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறதோ, அதில் இருக்கிற சாவு மாறி ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்க பஞ்சத்தை மாற்ற கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை, உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற சத்ருவானவனுடைய சகலவிதமான கிரியைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களை வெற்றியின் பாதையில், விடுதலையின் பாதையில், அற்புதத்தின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையில் அவர் உங்களை நடத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். கவனிங்க, இன்னைக்கு சாவை மாற்றும் மாவு என்கிற தலைப்புல உங்களோட பேசுவேன்னு சொன்னேன். முதலாவதாக, இந்த பானைக்குள்ள சாவு வந்ததற்கு காரணம் என்ன? இந்த பானைக்குள்ள சாவு வந்ததற்கான காரணம் என்ன? பல நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை, நம்ம பெறப்போகிற நன்மையை, நம்ம பெறப்போகிற விடுதலையை பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் விடுதலைக்கு முன்னால இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய கசப்பு என் வாழ்க்கையில ஏன் வந்துச்சுன்னு என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. தோத்திரம். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் திருவிருந்தில் உட்காரும்போது, பந்தியில் பங்கெடுக்கும் போது ஒரு வேத பகுதியை வாசிக்கிறத நம்ம என்ன செஞ்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆமாம், என்னது? காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இதை சீசர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அபாத்திரமாய் இதை புசித்தால் சிலர் என்ன செய்திருக்கிறார்கள்? ஆமா, ஒரு சிலருக்கு வியாதி வந்திருக்கு, சிலருக்கு மரணம் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு வாசகத்தை சொல்லி முடிப்பாரு. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படும். கவனிங்க கவனிங்க, சில நேரங்களில் சில நஷ்டங்களை தேவன் அனுமதிப்பார். சில நேரங்களில் தேவன் சில பாடுகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். எதற்காக? அந்த பாடுகள், அந்த வனாந்தரங்கள், அந்த நஷ்டங்கள் என்றால் நம்மை சீர்படுத்துவதற்காக. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம், தோத்திரம், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் உபவாசம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஆண்டவர் என்னை மட்டும் சொலகளை புடைக்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, புடைச்சு எடுக்கிறார். தோத்திரம். ஆமாம், எல்லாருக்கும் வயல் நிலம்னா எனக்கு மட்டும் வனாந்திரம், எல்லாருக்கும் சோழ வனம்னா எனக்கு மட்டும்
பாலைவனம். தோத்துறோம். என் ஆண்டவர் ஏந்தா இப்படி என்னை போட்டு பாடா படுத்தி பாயா சுருட்டுறாரோ தெரியல. தோத்துறோம். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆமாம், இயேசுநாதர் ஒரு நாள் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. தோத்துறோம். யாக்கோபுல வாசிக்கிறோம், சோதிக்கப்படுகிறவன் எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆமா, ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிறவர். எப்படிங்க? சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிறவர், வனாந்தரமான அனுபவங்களுக்கு நம்மளை அனுமதிக்கிறவர். தோத்துறோம். நான் ஒரு விஷயத்தை 100% நம்புறேன். என்ன? தேவன் அனுமதிக்காமல், தேவனுடைய அப்ரூவல் இல்லாமல் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு உங்க தலையில் இருக்கிற முடிய கூட என்ன செய்ய முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்ப அவன் உங்களை சுலகிலே வைத்து புடைப்பதற்கும், வனாந்தரத்தில் அவன் பாடுகளுக்குள்ள, சோதனைகளுக்குள்ள, இழப்புகளுக்குள்ள, நஷ்டங்களுக்குள்ள, மரணங்களுக்குள்ள அவன் உங்களை கொண்டு போய் வேதனைப்படுத்துவதற்கும் அவர் சில நேரங்களில் அவர் நம்மை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அந்த பாடுகளின் ஊடாக நாம் பலவீனப்படுவதற்கல்ல, அந்த பாடுகளின் ஊடாக பரம ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக. அந்த உபத்திரவங்கள் நாம் உருக்குலை போவதற்காக அல்ல, அந்த உபத்திரவத்தில் அவரால் நாம் உபயோகப்படுத்தும்படியாக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் மோசேக்கு 40 வருஷம் என்னது சொல்லுங்க? என்னது? வனாந்திரம். தோத்துறோம். மோசேயினுடைய 120 வருஷத்தை 3 பாற்றா பிரிக்கலாம். முதல் 40 பார்வோனுடைய அரண்மனை ராஜ வாழ்க்கை, அடுத்த 40 தோத்துறோம் மாமனார் வீட்டில் வனாந்திர வாழ்க்கை, அடுத்த 40 தோத்துறோம் இஸ்ரவேல் ஜனத்தோட வனாந்திரமான வாழ்க்கை, அதோடு சேர்ந்து பிஸ்காவின் கொடுமுடி. கவனிக்கணும். தோத்துறோம். அடுத்த 3வது 40 வருஷம் அவன் தனித்து நடந்தவன் அல்ல, அவன் இஸ்ரவேல் ஜனத்தோடு நடந்தவன். அதைவிட விசேஷமானது, அடுத்த 40 வருஷம் யெகோவா தேவன் பகலில் மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நடந்தார். ஆமன். தோத்துறோம். அடுத்த 40 வருஷம் ஒவ்வொரு முறையும் தேவன் அழகா அவனை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு அவருடைய முகமுகமான தரிசனத்தை, முகமுகமான வெளிப்பாடு, முகமுகமான வல்லமையை, முகமுகமான வார்த்தையை அவனுக்கு கொடுத்து நடத்தினார். அதனால 3வது 40 வருஷம் அது ரொம்ப கடினமான காலம் அல்ல, ரொம்ப கலிகூறுதலின் காலம், ஒரு மகிழ்ச்சியின் காலம். தோத்துறோம். அவன் தனியா நடக்கல, கர்த்தருடைய வார்த்தை அவனோட கூட வந்துச்சு. அவன் தனியா நடக்கல, தேவ பிரசன்னம் அவனோட கூட வந்துச்சு. அவன் தனியா நடக்கல, கர்த்தர் அவனோட கூட வந்தாரு. தோத்துறோம். பல நேரங்களில் ஜனங்கள் சொல்றாங்க, எதை பேசுறதா இருந்தாலும் கர்த்தர் உங்களோட பேசட்டும், உன்னோட பேசட்டும், எங்களோட என்ன செய்ய வேண்டாம். எதை பேசுறதா இருந்தாலும் நீ கேட்டு என்ன செய்ய சொல்லு. தோத்துறோம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் முகமாய் மோசையோடு என்ன செஞ்சாரு? பேசினார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாம இருந்தான். தோத்துறோம். ஆமா, உள்ள போனா உடனே ராஜா இறங்கி வந்துடுறாரு, முகமுகமா பேசுறாரு, உடன்படிக்கை சட்டத்தை பேசுறாரு, நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு, என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அத்தனையும். அதனால 3வது 40 வருஷம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வருஷம். ஆனா அதுக்கு முன்னால இருக்கிற முதல் 40 வருஷம் தோத்துறோம். ஆமா, லேவி குடும்பத்தில் பிறந்தானே, அந்த பிறப்பு அந்த நாணல் பெட்டியில வச்சு பார்வோனுடைய குமாரத்தை கையில தூக்குற அந்த நாள்ல இருந்து பார்வோனுடைய குமாரனாக அந்த அரண்மனையில வளர்ந்த 40 வருஷமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வருஷம். ஆடாடாடாடாடா, போனா போறதுக்கும் வானா வர்றதுக்கும் தோத்துறோம். ஆமா, பார்வோனுடைய அரண்மனையே எகிப்தே கலங்குற அளவுக்கு தோத்துறோம். ஆமா, முழு எகிப்தியர்களும் உலகத்தில் ஒரு மனுஷனை பார்த்து பயந்தாங்கன்னா அது யாரா இருக்குன்னு தெரியுமா? மோசையாத்தான் இருக்கும். தோத்துறோம். எகிப்தில் இருந்த வான சாஸ்திரிகளும் ஜோசியக்காரங்களும் ஆமன் குறி சொல்லுகிறவர்களும் பார்வோன்ட்ட போய் சொல்றாங்க, ஐயா ராஜா, நீ ஒரே ஒரு ஆளை குறிச்சு ரொம்ப கவனமா இருக்கணும், உன் தலையை வாங்குறவன் உன் கூடவே என்ன செய்றான். அவங்க சொன்ன எல்லா தீர்க்க தரிசனத்தை விட, அவங்க சொன்ன எல்லா ஜோசியத்தை விட உண்மையான ஜோசியம் என்ன தெரியுமா? மோசையை பற்றி சொன்ன ஜோசியம். அதனால பார்வோன் எப்பயுமே மோசை மேலே ரொம்ப கவனமாக கண் வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கவனித்து கொண்டே இருக்கிறான். முதல் 40 வருஷமும் பியூட்டிஃபுல்லான வருஷம், அடுத்த 40 வருஷமும் பியூட்டிஃபுல்லான வருஷம். இப்படி இந்த அற்புதமான காலங்களை அனுபவித்த மோசைக்கு நடுவில் இருந்த 40 வருஷம் பாருங்க, பயங்கரமான வருஷம், பயங்கரமான வருஷம். ஆமா, தோத்துறோம். 40 வருஷம் கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு மாமனார் வீட்டில், எத்ரோவின் வீட்டில் தங்க வச்சிருக்கிறாரு. ஆமா, மாமனாருடைய வீட்டில் இருந்த ஆட்டுக்குட்டிகளை வாங்கி, நான் எங்க ஊர் பாஷையில் சொல்லணும்னாக்க ஆடு மேய்க்க விட்டாரு. எப்படி விட்டாரு? ஆடு மேய்க்க விட்டார். மோசையை குறித்து பைபிள் சொல்லுது, வாக்கிலும் செய்கைகளிலும் சொல்லுங்க
வல்லவனாயிருந்தான். தோத்திரம். ஆமா, வல்லவன் மோசே. நல்ல ஆமா கட்டடக்கலை வல்லுனர். தோத்திரம். பெரிய ஆர்க்கிடெக்ட், பெரிய புத்திசாலி, பெரிய திறமசாலி, பெரிய தோத்திரம் பயங்கரமான ஆளு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆளை கொண்டு வந்து வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க விட்டார். ஓரேபின் பர்வதத்தை சுத்தி 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 ஆடு மேய்க்கிறார். காலையில் விடியல் பொழுது ஆமா விடியறதுக்கு முன்னால மாமனார் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஆடை வாங்கி ஆமா தோத்திரம் ஆமா எத்ரோவின் மகள் மோசேயின் மனைவி ஆமா கொஞ்சம் ஆடுகளை வாங்கி மோசே கையில கொடுத்து ஒரு தூக்குவாளியில் கொஞ்சம் பழைய சொத்தையும் 4 வெங்காய துண்டையும் போட்டு கிளப்பி அனுப்பிடுவா. எங்க போயிரு ஆடு மேய்க்க வனாந்திரத்துக்கு போயிரு. வீட்டில் இன்னும் 4 பொம்பளை பிள்ளை இருக்கு. தோத்திரம். மூத்த மருமையை பார்க்கறதுக்கு வேற அழகா இருக்கிற, இது வேற வம்பா போயிடும், கிளம்பிரு அப்படின்னு அந்த அம்மா அனுப்பி வனாந்தரத்தில் அனுப்பி விட்டுருச்சு. இவரும் போய் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே வனாந்தரத்தை சுற்றி வர்றாரு. இவருடைய பழைய கதை, மலரும் நினைவுகள். தோத்திரம். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த சம்பவங்கள் எல்லாம் யார்கிட்ட சொல்லியிருப்பாரு? அதேதான். யார்கிட்ட? வேற யார்கிட்டையும் சொல்றதுக்கு அங்க ஆளு இல்லை. தோத்துறோம். அவர் அதிகமாய் பேசினது யாரோடனா? ஆட்டுக்குட்டியோட. தோத்துறோம். ஆட்டுக்குட்டியோட பேசும்போது இவர் சொல்ற செய்தியை பூரா அந்த ஆடு நடக்கும்போதே, சாதாரணமாக ஆட்டுக்குட்டி நடக்கும்போதே எப்படி நடக்கும்னு பார்த்துருக்கிறீங்க? மண்டையை ஆட்டிக்கிட்டே என்ன செய்யும்? அப்படி போகும்போது 2 காலையை எடுத்து வச்சு நடக்கும்போது முன்னங்காலு பின்னங்காலு அப்படியே நடக்கும்போது அந்த ஆடு சாதாரணமாகவே தலையை ஆட்டி ஆட்டி என்ன செய்யும்? நடக்கும். இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, தான் கதையை பூரா ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல ஆட்டுக்குட்டியெல்லாம் ரொம்ப அழகாக கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அவர்கிட்ட கதையை சொல்ல கொஞ்ச நேரம் கழித்து ஆட்டுக்குட்டி திரும்ப பதில் சொல்லியிருக்கோம். என்னன்னு? அதேதான். ஆட்டுக்குட்டியோட பேசி 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 அறிவெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மங்கி போச்சு. தோத்திரம். ஆட்டுக்குட்டியை கூப்பிடும்போது சுப்பிரமணி, இப்போ முருகேசா அப்படின்னா சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. தோத்திரம். இல்லை பீட்ரு, தோத்திரம். இல்லை எஸ்தரு, இல்லை தெபோரா அப்படின்னா கூப்பிட்டுருப்பாரு. வாய்ப்பே இல்லை. ஆட்டுக்குட்டியை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுருப்பாரு? இப்போ நல்லா கவனிக்கணும். ஆட்டுக்குட்டியோட பேசி 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 அறிவு போச்சு. ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு பேச்சு திறமை. அதுக்காகத்தானே வனாந்தரத்துக்கு அனுப்புனது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சில நேரங்களில் எப்போ ஆண்டவரே எனக்கு விடுதலை, எப்போ ஆண்டவரே இந்த நெருக்கம், எப்போ ஆண்டவரே இந்த உபத்திரவம் மாறும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்குறீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்வில் இப்பொழுது அனுமதித்திருக்கிற இந்த உபத்திரவங்கள், இப்பொழுது அனுபவித்திருக்கிற இந்த பாடுகள், இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சஞ்சலங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்வை அழித்து போடுவதற்கு அல்ல, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற உகந்த பாத்திரமாய் மாறுவதற்கு, அவர் உங்களை உருவாக்குவதற்காய் அனுமதித்த சில அனுபவங்கள். 40 வருஷம் முடிஞ்சு ஓரேபின் பர்வதத்தின் அந்த பின்புறத்தில் தோத்திரம் ஆமா நிற்கும் போது ஆண்டவர் முச்செடி நடுவில் மோசையை கூப்பிடுறாரு. மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சைய. ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் கலட்ட வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? கழட்டிட்டாரு. இப்போ கலட்ட வேண்டியது ஒன்னே ஒன்று, என்னதான்? செருப்பு. தோத்திரம். அதுவும் எந்த செருப்பு? எகிப்திய செருப்பு. ஆமா, எகிப்திய செருப்புனால சாதாரண செருப்பு இல்லை, பார்வோனுடைய வீட்டிலே மாட்டிவிடப்பட்ட செருப்பு, விலை உயர்ந்த செருப்பு. அந்த செருப்புக்குன்னு ஒரு பெருமை. தோத்திரம். இப்ப எல்லாத்தையும் கழட்டிட்டாரு. பார்வோனுடைய குமாரத்தின்னு சொல்றத தோத்திரம் பெருமையா என்னன்னு அந்த பெருமையை கழட்டிட்டாரு. எபிரேயன்னு சொல்லப்பட்ட பெருமையை கழட்டிட்டாரு. லேவி கோத்திரன்னு சொல்லப்பட்ட பெருமையை கழட்டிட்டாரு. ஆசாரியனுடைய மருமகன்னு சொல்லப்பட்ட பெருமையை கழட்டிட்டாரு. திறமைய, அறிவை, ஞானத்தை, அழக, அந்தஸ்தை எல்லாத்தையும் கழட்டிட்டாரு. இப்ப கலட்ட வேண்டியது ஒன்னே ஒன்னு, செருப்பு. அதையும் கலட்டுறாரு. இப்ப முழுவதுமாய் கலட்டப்பட்ட ஒரு மனிதனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கிற மோசே பார்த்துக்கொள் சொல்லுகிறார். மறுபடியும் நான் உன்னை பார்வோனுக்கு முன்பாக அனுப்புவேன். 430 வருடமாய் சிறைப்பட்டு போயிருக்கிற என் ஜனத்தை விடுவிக்கிற இரட்சகன். நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற சாபம், இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணீர், நீங்க அனுபவித்துக்கிட்டு இருக்கிற போராட்டம், நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவமானம், நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிறையிருப்புகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த சிறையிருப்புகளுக்கு நடுவில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். இந்த காலம் முடிந்து ஒரு புதிய சீசனை கர்த்தர் உங்களுக்கு துவக்குவார். அப்பொழுது அந்த சீசன்ல உங்கள் மூலமாய் சிலர் விடுவிக்கப்படுவார்கள். உங்கள் மூலமாய் சில அற்புதங்கள் நடக்கும். உங்கள் மூலமாய் சில விடுதலைகளை தேசம் பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கவனிங்க கவனிங்க, தோத்துறோம். ஆமா ஆமா ஆமா. பல நேரங்களில் சில பாடுகளுக்குள்ள, சில உபத்திரவங்களுக்குள்ள, சில சோதனைகளுக்குள்ள, சில கண்ணீருக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் அதற்கு பிற்பாடாக தம் மூலமாய் தேவன் வெளிப்படுத்த வேண்டிய மகிமையை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? ஆமென். இப்ப கவனிக்கணும், கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகள் அது நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை என்ன செய்யும்? கொண்டு வரும். ஆனால் சில நேரங்களில் பாடுகளையும் உபத்திரவங்களையும் தோல்விகளையும் நாமே என்ன செய்து கொள்வோம்? வருவித்துக் கொள்வோம். தோத்துறோம். இங்கே பஞ்சத்தின் நடுவில் கூழ் காய்ச்ச சொல்றாரு. தோத்துறோம். நல்ல சாப்பாடு ஆயத்தப்படுத்த சொல்றார். நல்ல எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நல்ல ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நல்ல நன்மைகளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நல்ல திருப்தி உள்ள ஒரு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அதை அனுபவிக்க வேண்டியவர்கள் சொல்றாங்க, பானைக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஐயா, இந்த பானைக்குள்ள சாவு வர்றதுக்கு 4 காரணம் தான். தோத்துறோம். நம்ம குடும்பத்துக்குள்ள தோல்வி வருவதற்கு, நாம செய்யற ஊழியத்தில் தோல்வி வருவதற்கு, நாம் ஓடுகிற ஆவிக்குரிய ஓட்டத்தில் வீழ்ச்சி வருவதற்கு 4 காரணம் முக்கியமான காரணமா இருக்க முடியும். கவனிங்க, 4 காரணம் முக்கியமான காரணம். தோத்துறோம். உங்களை நீங்களே இப்ப ஆராய்ஞ்சு பார்க்க போறீங்க. தோத்துறோம். ஆமா, இந்த பானைக்குள்ள சாவு வந்தது. அந்த சாவுக்கு காரணம் என்னன்னா, பார்வை சரியில்லை. எல்லாரும் சொல்லுங்க. 2வது சிந்தை சரியில்லை. சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? 3வது நோக்கம் சரியில்லை. 4வது செயல் சரியில்லை. பார்வை சரியில்லை, சிந்தை சரியில்லை, நோக்கம் சரியில்லை, செயல் சரியில்லை. இந்த 4 தான் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம தோத்து போகிறதுக்கு என்னவா இருக்கு? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஐயா, கூழ் காய்ச்ச சொல்லிட்டாரு. கூழை மாவுல தான் என்ன செய்யணும்? காய்ச்சணும். கூழை மாவுல காய்ச்சறதுக்கு மாவு ஏற்கனவே என்னவா இருக்கு? ரெடியா இருக்கு. இந்த மாவுல காய்ச்ச வேண்டிய கூழுக்கு தோத்துற மாவு அவசியமா இருந்தா மட்டும் போதும். அதை விட்டுட்டு வேற எந்த ஒன்றை எக்ஸ்ட்ரா உள்ள கொண்டு வந்தாலும் பிரச்சனை. கவனிக்கிறீங்களா? தயவு செய்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப துல்லியமா உங்களோட பேசப்படணும்னு விரும்புறாரு. பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது இருதயத்தை திறந்து வச்சு ஆண்டவர் என் கூட பேசணுன்ற எதிர்பார்ப்போடு என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? காத்துக்கிட்டு இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என் கூட பேசணும், என் கூட பேசணும், என் கூட பேசணும். கவனிங்க, இந்த மாவு கூழுக்கு போதுமானது. கூழை காய்ச்சணும்னா அடிப்படை தேவை என்ன? மாவு. தோத்திரம். அந்த மாவு அங்கே அவர்கள் குடும்பத்துக்கு ஏற்கனவே என்ன செய்யப்பட்டு விட்டது? கொடுக்கப்பட்டாகி விட்டது. இருக்க வேண்டிய மாவு அங்கே இருக்கு. கூழ் காய்ச்ச வேண்டியதற்கு அடிப்படையா இருக்க வேண்டிய தேவை பூர்த்தி செய்யப்பட்டுச்சு. இப்ப இந்த தேவையை விட்டுட்டு வேற ஒரு தேவைகளின் மேல் நம் பார்வை திரும்பும் போது பிரச்சனை என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. தோத்துறோம். ஆமா, தேவையற்றவைகளின் மேல் ஆமா ஆமா நம்முடைய கண்களை திருப்பும் போது தேவையானவைகளை விட்டுவிட்டு தேவையற்றவைகளை குறித்த பார்வை நம்ம வாழ்க்கையில சாவ. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அப்ப பார்வை தான் என்னது? பிரச்சனை. பார்வை தான் பிரச்சனை. என்ன காரியத்தில் நமக்கு நம்ம பார்வையை வைக்கணும்? எந்த விஷயத்தின் மேல நம்ம கவனமா இருக்கணும்? எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை உள்ள கொண்டு வரணும்னு என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். ஆண்டவர் அன்றன்றைக்கு உள்ள படியை நமக்கு என்ன செய்து கொடுக்கணும்? அளந்து கொடுக்கணும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களை தேவன் நம்ம அளவின்படி, நம்ம குடும்பத்தின் அளவின்படி, நம்முடைய பலனின் அளவின்படி, நம்முடைய ஊழியத்தின் அளவின்படி, நம்முடைய சபையின் தரிசனத்தின் அளவின்படி, நம்முடைய எதிர்பார்ப்பின் அளவின்படி ஆண்டவர் சில விஷயங்களை நியமித்து நமக்கு என்ன செய்வார்? நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு அதிகமாய் அதை விட அதிகமாய் செய்வது உங்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா? ஐயா,
உங்களுக்கு என்ன தேவை, உங்க பலனால நீங்க எதை சாதிக்க முடியும், உங்க அறிவால நீங்க என்ன செய்ய முடியும், உங்க திறமையால நீங்க என்ன செஞ்சிட முடியும் அப்படின்றத கர்த்தர் பார்த்து உங்கள் அளவுக்கு தக்கதாய் தேவன் சில நேரங்களில் சில விஷயங்களை நமக்கு என்ன செய்வாரு, அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் போது அவைகளை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்முடைய அளவுக்கு மீறி, நம்முடைய தகுதிக்கு மீறி, நம்முடைய எல்லைக்கு மீறி நமக்கு அனுமதிக்காத சில எல்லைகளின் மேல் நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால், நம்முடைய பார்வையை திருப்புவோமானால் நம்முடைய பானைக்குள் என்ன வரும்? கவனிக்கிறீங்களா? எத்தனை விஷயத்துல கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் அனுமதிக்காத, தேவன் பேசாத சில விஷயங்கள் நம்ம பார்வை அவைகளின் மேல திருப்பி நஷ்டத்தை என்ன செஞ்சிட்டோம், அனுபவிச்சிட்டோம். இழப்புகள் என்ன செஞ்சிட்டோம், அனுபவிச்சிட்டோம். தாவீது சிக்லாக்ல இருக்கும்போது 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தில், பைபிள் யாரும் பெறட்ட வேணாம், கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். சிக்லாக்ல தாவீது இருக்கும்போது அமலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தோத்துறோம். அதே தாவீது நேற்றைக்கு அழகா வாசிச்சோம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில். ஐயா பாஸ்டர் அழகா வாசிச்சாங்க, நானும் என் வீடும் வந்ததற்கு இம்மட்டும் வந்ததற்கு நாங்கள் ஏமாத்துறோம். தாவீதினுடைய வாழ்க்கை அப்பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. கரவலாடுகளுக்கு பின்னால சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆளு. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல தான் தாவீது பயங்கரமா அறிமுகமாக்கப்படுறாரு. ஆமா, ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு. சவுளுடைய ஊழியம் தோத்து போச்சு, அவனுடைய ஓட்டம் தோத்து போன ஓட்டம். சாமுவேல் சவுளி நிமித்தம் துக்கம் பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கொம்ப தைலத்தினால நிரப்பிக்கிட்டு பெத்லெகேமியனாகிய ஈசாயின் வீட்டுக்கு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ஈசாயின் வீட்டுல 7 பிள்ளைங்க நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவனும் பயங்கரமா ஜெய்சாண்டிகா ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவை போல அலங்காரப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். 7 பேரையும் கர்த்தர் என்ன செய்றாரு, புறக்கணிக்கிறார். இவன் அல்ல. தலையில கை வைக்கும் போது சாமுவேல் நினைக்கிறாரு, இவனா இருக்குமோ, ஏன்னா தோற்றம் அப்படி, ஆளை பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறான். தோற்றம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தரோ. அப்ப ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வனாந்தரத்தில் இருக்கிற தாவீதுக்கு செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. தாவீதை குறித்து அங்கதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்படுது. அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம். அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம், பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கிறான், அவ்வளவு அழகா இருக்கிறான். காரணம் என்னன்னா, ஈசாயி தோத்திரம், அவனுடைய வித்திலிருந்து வந்தவன், அவனும் அவ்வளவு அழகு. தோத்திரம். ஈசாயும் லேசான ஆள் இல்லை. ஆமா, ஈசாயினுடைய தகப்பன் அவனும் ரொம்ப அழகான ஆளு. தோத்திரம். யாரு சொல்லுங்க? ஓபேத்து அவ்வளவு அழகு. ஓபேத்து லேஸ்பட்ட ஆள் இல்லை. யாருடைய அழகு? போவாசும் ரூத்தும் ரொம்ப அழகான ஆளு, பியூட்டிஃபுல்லான ஆளு. தோத்திரம். மோவாபிய பெண் வேலை பாருங்க. ஆமா, மோவாபியர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. யூதர்கள் அதை விட ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்ப அவனுடைய ஜீனு அவனுடைய அழகையும் அவனுடைய அலங்காரத்தையும் அவ்வளவு அழகா தூக்கி காமிக்குது. ஆனா ஈசாயின் வீட்டிற்கு வனாந்தரத்தில் இருந்து வருகிற தாவீது அழகுள்ளவனாய் வரல, அலங்கோலம் உள்ளவனாய் வந்தான். நல்லா கவனிக்கணும். அவன் பார்க்கறதுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுகம் அவ்வளவு அழகான அறிமுகம். ஆனா வனாந்தரத்திலிருந்து தாவீது வரும்போது எப்படி வந்திருப்பான்? நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு, நல்லா டையெல்லாம் கட்டி, பெர்ஃப்யூம்லாம் அடித்து, ஸ்ப்ரேலாம் போட்டு, ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர் எவர்லாம் போட்டு, மேக்கப்லாம் போட்டு, ஐப்ரோவெல்லாம் ஃப்ளெக் பண்ணி, தலைக்கு முடியெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி, ஸ்டைலாக தோத்துற மாப்பிள்ளை மாதிரி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருந்து அப்பா கூப்பிட்றாருன்னு ஒரு செய்தி வருது. அப்பாட்டிருந்து ஒரு செய்தி வருவதே பெரிய ஆச்சரியம். இப்போ அப்பா கூப்பிட்டு விடுறாருன்ற ஒரு செய்தி கேட்ட உடனேயும் தூரத்தில் வேலைக்காரன் வரும்போதே ஓடி வந்து என்ன செய்தின்னு கேட்குறான். உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்டு விடுறாரு, உங்கள் வீட்டுக்கு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, என்னென்ன மாதிரியான காரியம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனேயும் அப்படியே மந்தைய வந்த வேலைக்காரங்களை ஒப்படைச்சிட்டு அதே ஓட்டத்தோடு எங்கே ஓடி வர்றான்? வீட்டுக்கு
ஓடி வர்றான். பல வருஷமா பல மாசமா தோத்திரம் வனாந்தரத்தில் இருந்தவன், ஆட்டு மந்தையோட படுத்து கிடந்தவன். ஆமான், வெயில்ல வனாந்தரத்தில் சுத்தி சுத்தி அவனுடைய கலரெல்லாம் மாறி போய் கண்ணுங்கிறேர்னு அவன் கண்ணெல்லாம் அழகிய கண்கள் குழி விழுந்து அவன்கிட்ட இருந்து வர வேண்டிய நல்ல வாசனைக்கு பதிலா ஆட்டு மந்தையினுடைய புழுக்கை வாசனை, தோத்திரம் வனாந்தரத்தின் வாசனை, வயல்வெளியின் வாசனை. அவ்வளவு கருகருத்த மேனியோட கண்கள் குழி விழுந்தவனாய், அடையாளம் தெரியாதவனாய் ஓடி வந்து வீட்டு வாசல்ல நிற்கிறான். அவன் கூட பிறந்த அண்ணமார் ஒருத்தன் கூட வந்து, வாடா தாவீது, உனக்கு நல்ல ட்ரெஸ் தாரேன், நல்ல மோதிரம் தாரேன், நல்ல உன்னை குளிப்பாட்டி உனக்கு ராஜ வஸ்திரம் கொடுத்து அப்பாவுக்கு முன்னால நிறுத்துறேன்னு சொல்லி அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் வரல, அவனை பெத்த தகப்பன் வரல, அவனுடைய சொந்த பந்தங்கள் வரல. தாவீது வந்து வீட்டு வாசல்ல கால் வைத்தவுடன் பரலோகத்தின் ராஜாவானவர் இறங்கி வந்து சாமுவேலுக்கு சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் தான், எழுந்து இவனை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, எங்க இருந்து தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவன், எந்த சூழ்நிலையில தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவன், அவனுடைய வனாந்தர பயணம், அவனால் துரத்தப்பட்ட காலங்கள், அவன் சவுலால் துரத்தப்பட்ட காலங்கள், அநேக பெலிஸ்தியர்களால் பகைக்கப்பட்ட காலங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், இவைகள் எல்லாம் தாண்டி வந்த தாவீது சிக்லாக்ல அவ்வளவு பெரிய நஷ்டத்தை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பார்வை சரியில்லாமல் போனது. பார்வை தோத்துறோம். அவன் பெலிஸ்திய ராஜாவுக்கு முன்னால் போய் நின்று வேஷம் மாறி ஒரு கோமாளியை போல நின்று, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இல்லை, நீ எனக்கு உதவி செஞ்சினா உனக்கு நான் என்ன செய்கிறேன். அந்த பெலிஸ்தியர்களுக்கு தான் தாவீது சிம்ம சொப்பனமாக இருந்தவன். ஆனால் அதே பெலிஸ்தியர்களுக்கு முன்னால, அதே பெலிஸ்திய ராஜாவுக்கு முன்னால தன்னை வேஷம் மாறி காண்பித்து, ஒரு கோழையை போல காண்பித்து, ஒரு அப்பாவியை போல காண்பித்து, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன்னை தப்புவித்துக் கொள்வதற்கு, தனக்கு ஏதாவது ஆதரவு கிடைத்து விடாதா என்று சொல்லி எதிர்பார்த்து நின்றவன் பார்வை மாறியது, பறிகொடுத்தான், நஷ்டம் வந்தது. ஐயா, தேவையற்ற விஷயங்களின் மேல உன் பார்வையை திருப்புவாயானால் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துக்குள்ள, உன் தரிசனத்துக்குள்ள சாவு வரும் வரும் வரும். தேவையற்றவைகளின் மேல் நம்முடைய கவனம் என்ன செய்யக்கூடாது? திரும்பக்கூடாது. தோத்துறோம். நம்ம என்னத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறார், எந்த சபையில வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஊழியத்தை வச்சிருக்கிறார்? தோத்துறோம். யாரையும் பார்த்துலாம் என்ன செஞ்சிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. தோத்துறோம். நமக்கு இந்த உலகத்தில் நீங்கள் சிலரை ரோல் மாடலாக பார்க்குறீங்க. ஆமாம், அவரை மாதிரி ஊழியத்தில் எழும்பிடணும், இவரை மாதிரி ஊழியத்தில் எழும்பிடணும், அவரை மாதிரி பாடணும், இவரை மாதிரி பிரசங்கம் பண்ணணும். தோத்துறோம். தோற்று போயிடுவோம். நம்மளாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்மளாக இருக்கணும். தோத்துறோம். அந்த வீட்டில் வேற ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டில் அவ்வளோ பெருசா டிவி வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டில் அவ்வளோ பெருசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய சோஃபா வாங்கியிருக்கிறாங்க. நம்மளால் அதை பார்த்துட்டு உட்காந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரே, எனக்கும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜை தாங்க ஆண்டவரே, எனக்கும் பெரிய சோஃபா செட்டாக தாங்க ஆண்டவரே. தோத்துறோம். எனக்கும் ஆண்டவரே பெரிய டிவி, 52 இன்ச்சு டிவி. தோத்துறோம். ஆமாம், பெரிய தூத்துக்குடியில் சத்யாவில் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, 0% இன்ட்ரெஸ்ட்டில் பஜாஜில் உங்களுக்கு லோன் மேலாக கொடுக்குறோம், போய் வந்து வாங்கி கொள்ளுங்கள். நம்மளும் அப்படியே போய் தோத்துறோம். 52 இன்ச்சு டிவியை வாங்கி கொண்டு வந்து, தான் வீட்டில் இருக்கிற செவரே 42 இன்ச்சு தான். அதில் எங்கிட்டு கூடி 52 மாற்றுறதுன்னு என்ன செய்யலை, தெரியல. நம்ம ஆசைப்படுற சோஃபா செட்டை நம்ம தெருவுக்குள்ளே என்ன செய்ய முடியல, தெருவுக்குள்ளே கொண்டு வர முடியாத சோஃபா செட்டை எங்கிட்டு கூடி வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது? அவங்க வாங்கிட்டாங்க, நானும் வாங்கணும், அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நானுங்க வாங்கணும். ஆமாம், தோத்துறோம். இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்காரரை போட்டு பாடாப்படுத்துறது என்ன? தோத்துறோம். அந்த அக்கா எப்படி ஒரு சேலையை கட்டிட்டு வந்துச்சு, இந்த வருஷம் நீ கிறிஸ்மஸுக்கு எனக்கு நீ வாங்கி மட்டும் கொடுக்காம இருந்து பாரு. கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் பெட்டி படுக்கையை தூக்கிட்டு நான் எங்கே போயிடுவேன்? அப்படி சொல்கிறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். பெட்டி படுக்கையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டில் கதவை பூட்டிட்டு அவங்க வேற ஊருக்கு போவார்களாக. ஆளுகளை பாருங்களேன். சொல்லட்டுமா? கவனம் என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்பிடக்கூடாது. சாவு வந்துடும், சாபம் வந்துடும், தோத்து போயிடுவோம், வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடும். ஆமாம், நம்மளால் நிலைச்சு நிற்க முடியாமல் போயிடுவோம். சில இடங்களில் ஏமாற்றத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்.
அனுபவிச்சிருவோம். நீங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் தோத்துறோம், சிலரை ரோல் மாடலாக வச்சுக்கிறாங்க. தோத்துறோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்தில் கூட சிலரை ரோல் மாடலாக வச்சுக்கிறாங்க. நான்லாம் சொல்கிறேன், 25 வருஷமா எனக்கு ஒரே ஒருத்தர் தான் ரோல் மாடல். அவருக்கு பேர் இயேசு. வேற யாரையாவது என்னுடைய ரசிகனா, என்னுடைய ரோல் மாடலா, என்னுடைய ஃபேவரட்டா நான் பிளான் பண்ணேன்னா தோத்துறோம், அந்த இடத்துல நான் என்ன செஞ்சிடறேன்? ஏமாற்றத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறேன். தோத்துறோம். மோத்திஸ் வினோத்தை நீங்கள் தூரமாக இருந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு நல்லவனாக தெரிவேன். நீங்கள் என் பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இந்த மாம்பழத்தை பார்த்துருக்குறீங்களா? எனக்கு வெள்ளைக்காரன் சபையில் இருக்கிற மாதிரியே இருக்கு. மாம்பழம் தெரியுமா? சாப்பிட்ருக்குறீங்களா? டேஸ்டாக இருக்குமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படிலாம் இல்லைன்ற மாதிரியில் இருக்குது. இந்த மாம்பழம் இருக்குது பார்த்தீங்களா? மாம்பழத்துக்கு மேலே என்ன இருக்கும்? தோல் இருக்கும். தோலுக்குள்ளே சதை இருக்கும், பழம் இருக்கும். சதை பழத்தை சாப்பிட்டா கொட்டை இருக்கும். கொட்டைக்குள்ள விதையை மட்டும்தான் பார்த்துருக்குறீங்களா? உள்ள வண்டை பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லை போல இருக்கு. பார்த்துருக்குறீங்களா? சில மாம்பழத்துக்குள்ளே என்ன இருக்கும்? கொட்டைக்குள்ளே என்ன இருக்கும்? யோசிச்சு பார்த்தா எப்படா இந்த பழத்துக்குள்ளே, இந்த கொட்டைக்குள்ளே போய் இந்த வண்டு? எல்லா மாம்பழத்துக்குள்ளே இருக்காது. ஆனால் சில மாம்பழம்ன்றதுல பல மாம்பழத்து கொட்டைக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த பழம் விதையாகிறதுக்கு முன்னாலேயே அதுக்குள்ளே போய் வண்டு என்ன செஞ்சிருச்சு? சில பழம் தோல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அப்படியே பார்க்கறதுக்கு மோந்து பார்த்தா மணக்கும். ஆனால் தோலை எடுத்துட்டு கட் பண்ணி சாப்பிட்டா புளிக்கும். தோத்துறோம். அந்த பழம் சாப்பிடவே முடியாது. சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான். வெளியில் இருக்கிற தோலை பார்த்து நல்லா பழுத்துருச்சு, நல்ல மஞ்சேன்னு இருக்கு, ஸ்மெல்லு பயங்கரமாக வருது அப்படின்னு மோந்து பார்த்து அறுத்து சாப்பிட்டா சில பழம் தோத்துறோம் நல்ல மஞ்சளாக இருக்கும், நல்லா மணக்கும். அதை அறுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். கொட்டையை சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். கொட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு ரொம்ப ஆழமாக அறிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள என்ன இருக்கும்? உள்ள வண்டு இருக்கும். நம்ம வெளியில பார்க்குற மாதிரி இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம வெளியில பார்க்குற மாதிரி இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக மக்களுடைய வாழ்க்கை முறை. அவர்களை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை இழந்து போவதை விட இந்த உலகத்தில் நாம் பார்த்து ஓட வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனாலதான் எபிரேயர் 12:1 சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான எல்லாவற்றையும் இறக்கி விட்டுட்டு, நம்மளை அழுத்துற பாவத்தை ஒதுக்கி விட்டுட்டு, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்த்து அல்ல, விசுவாசத்தை தொடங்கினவரும் அதை முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி பொறுமையாய் ஓட கடவோம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, அவர் ஆரம்பிக்கும் போது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாட்சிகளை பார்த்து ஓடுங்கள்னு சொல்லல, அந்த சாட்சிகளை காத்துக்கொள்வதற்கு, அவர்களை சாட்சிகளாய் வாழ வைப்பதற்கு உதவியாயிருந்த இயேசுவை நோக்கி கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கவனம் ரொம்ப முக்கியம். பார்வை என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமா, தேவையற்றவைகளின் மேல் பார்வை என்ன செய்யக்கூடாது? திரும்பக்கூடாது. தோத்துற ரெண்டாவது ஆமென் என்ன சொன்னேன்? சிந்தை. என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. தோத்துறோம். சிந்தை சரியா இருக்கணும். ஆமா, தேவையற்றவைகளின் மேல நம்முடைய சிந்தையை என்ன செய்யக்கூடாது? இந்த சிந்தை அப்படின்றது மைண்டு. நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாராவது வாசிங்க. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஐயா, சிதறடிக்கிறவன் முதுகுக்கு பின்னால வந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப சிதறடிக்கிறவன் யாருக்கு முன்னால வர்றான்? முகத்துக்கு முன்னால வர்றான். அப்ப நீ என்ன செய்யணும் சொல்றாரு? அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும்
அரணை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. சிந்த என்னது? சிந்த. பிசாசு பலரை அடிமைப்படுத்துறதுக்கு அவன் எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? மைண்டு. மைண்ட்ல கை வைப்பான், மனசுல கை வைப்பான். தோத்துறோம். ஆமா ஆமா. மனசு வெளியில அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் என்ன உலகத்தில் சொல்லுவாங்க, பெண்களுடைய மனசு அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாதான், கண்டுபிடிக்க முடியாது. தோத்துறோம். 30 வருஷமா குடும்பம் நடத்துகிற கணவராலே என்ன செய்ய முடியல. சில மனைவியினுடைய கணவன்மாருடைய தோத்துறோம் கண்களால் கண்டுபிடிக்க முடியாத சில ரகசியங்கள்லாம் தோத்துறோம். ஆமென் ஆமென் ஆமென்னா அப்படிதான் அர்த்தம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சிந்தை தேவையில்லாத விஷயங்கள் மேலே என்ன செய்யக்கூடாது. என்ன ரொம்ப பாதித்த சில விஷயங்கள் உண்டு. சமீப நாட்களாக அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சமீபத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் பல்லடம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தில், அந்த பல்லடத்தில் ரொம்ப வருஷமாக சபைக்கு போகக்கூடிய ஒரு விசுவாசி, ஒரு சகோதரி. அந்த அம்மாவுக்கு 52 வயசு. 52 வயசு. 2 ஆண் பிள்ளைகள், ஒரு மகள். 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த ஐயா ஒரு தறியில் வேலை செய்கிறார். இந்த அம்மா சின்ன சின்ன இந்த கம்பெனியில் ஸ்வீப்பிங் வேலை செய்வாங்க. தோத்துறோம். பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்டைல் கம்பெனியில் போய் சுத்தம் பண்ணுற வேலை செய்வாங்க. நல்ல விசுவாசி, நல்ல ஜெபிப்பாங்க, நல்ல வேத வாசிப்பாங்க. இந்த கோவிட் டைமில் சபையில் வெளியில் ஜனங்களெல்லாம் ஒன்று கூடி என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியலைன்றதுனால சர்ச்சில் ஆன்லைன் சர்வீஸ் என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. அந்த அம்மாட்ட அது வரைக்கும் ஒரு பட்டன் ஃபோன் தான் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் சர்வீஸில் கலந்துக்கிடணும். கூகுள் மீட்டில், இங்கே கூட கொஞ்சம் பேர் கூகுள் மீட்டில் கலந்துருக்கிறாங்க. தோத்துறோம். ஆமாம், இது மாதிரி கூகுள் மீட்டில் கலந்துக்கணும், ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த அம்மாவுடைய மகன் ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோனை என்ன செய்கிறாரு, வாங்கி கொடுக்குறாரு. இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, கூகுள் மீட்டில் ப்ரேயரில் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கலந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. தோத்துறோம். ஆமாம், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி இந்த ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த அம்மாவுக்கே தெரியாமல் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை என்ன செய்கிறாங்க. இந்த அம்மா பல நேரங்களில் சும்மா இருக்கிற நேரம் கை என்ன செய்யாது, நம்மளை சும்மா இருக்க விடாது. மனசு சொல்லும், சிந்தை சொல்லும், அது என்ன இருக்குன்னு என்ன செய்ய, பாரு பாரு பாரு. அப்படி பார்க்க ஃபேஸ்புக்கை நோண்ட ஆரம்பித்த உடனேயும் கொஞ்ச காலத்தில் திடீர்னு ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. மகனும் ஒரு பேரனை போல இருக்கிற வயசில் இந்த அம்மா இருக்கிறாங்க, அந்த பையனும் ஒரு பேரனை போல இருக்கிற வயசில் அந்த பையன் இருக்கிறான். 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச காலங்கள் செல்லுது, 6 மாதம் செல்லுது, 8 மாதம் செல்லுது. திடீர்னு ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு அந்த அம்மா வீட்டை விட்டு போயிடுறாங்க. 53 வயசு அம்மா காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு போயிடுறாங்க. மருமக தேடுது, கணவர் தேடுறாரு. ஆமாம், எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த அம்மா காலையில் ஜெபத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, சர்ச்சுக்கு போயிடுச்சு. காலையில் 11 மணிக்கு மேலே தான் தெரிஞ்சிச்சு அந்த 53 வயசு அம்மா 24 வயசு வாலிப பையனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடிடுச்சு. இந்த செய்தியை கேட்டபோது நான் மனசு ரொம்ப உடைஞ்சிட்டேன். சமுதாயத்தில் ஒரு வரைமுறை இல்லாத கலாச்சார சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கிற இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக பிசாசானவன் மக்களுடைய சிந்தையை என்ன செய்து விடுகிறான், திருப்பி விடுகிறான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய சபைக்குள்ளே நம்ம வந்து உட்கார்ந்துருக்கும் போது நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு, ஒருவரை பார்க்கும்போது அவர்கள் மேலே வைத்திருக்கிற இந்த பார்வையில் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு. சக விசுவாசியோடு பேசும்போது, ஒரு ஆண் சகோதரனோட ஒரு பெண் சகோதரியோட பேசும்போது நம்முடைய பார்வை எப்படி இருக்கு, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு. அண்ணே 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 அண்ணேன்னு கூப்பிடுறோம், அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடுறோம், அவங்கள வாயில அண்ணேன்னு கூப்பிடுறோம், அக்கான்னு கூப்பிடுறோம். சிந்தையில எப்படி சிந்திக்கிறோம்? சபையில அங்க வைக்கக்கூடிய விசுவாசியா இருக்கட்டும், சபையில அங்க வைக்கக்கூடிய, சபையில ஊழியம் செய்யக்கூடிய சக ஊழியக்காரனா இருக்கட்டும். கும்பகோணத்துக்கு
ஒரு 3 நாள் கன்வென்ஷன் அங்கே இருக்கக்கூடிய ஐபிஎச் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அந்த சபைக்கு வரக்கூடிய ஒரு வயதானவர், ஒரு ரிட்டையர்டு தாசில்தார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறேன்னு சொல்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ரிட்டையர்டு தாசில்தார் 2வது நாள் மத்தியானம் 3 மணிக்கு நான் தங்கியிருந்த ஹோட்டலில் என்னை பார்க்கறதுக்காக வந்தார். நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்த அனுபவித்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கும் ஆரவாரத்தோட ஆர்ப்பாட்டத்தோட ஸ்பீடாக ஒரு ரெவலேஷனோட பேசிட்டு பிரசங்கத்தை முடிக்கணும்னு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த கூட்டத்தில் ஆண்டவர் இண்டிவிஜுவலாக சிலரை தொடணும்னு விரும்புகிறாரு. ஒரு டிவைன் என்கவுண்டர் உண்டாகிறதுக்கு தான் இந்த சபையில் இந்த 3 நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால நான் ஒரு பிரசங்கமாக செய்யாமல் ஒரு டீச்சிங் மெத்தடில் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கவனிங்க கவனிங்க. அந்த கூட்டத்தினுடைய 2வது நாள் மாலை மத்தியான நேரம் ஒரு 3 மணி இருக்கும். நான் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு அந்த ரிட்டையர்டு தாசில்தார் வந்தார். அவர் வந்துட்டு, பாஸ்டர் எனக்காக 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணணும், எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நான் கேட்டேன், என்ன ஜெபம், என்ன காரியம்? எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். நான் கட்டாயம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் பிரச்சனை எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஒரு 5 நிமிடம் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். கண்ணில் இருந்து தண்ணீர் தாரதாரையாக கொட்டுது. நான் அந்த தகப்பனுடைய கையை பிடிச்சிட்டு, ஐயா என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறீங்க, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, எந்த காரியம்னாலும் மனம் விட்டு சொல்லுங்கள், உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். பண பிரச்சனையா? அவர் சொன்னார், நான் ஒரு ரிட்டையர்டு தாசில்தார், என் மனைவி மரிச்சு போயிட்டாங்க, நான் என் மக வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாரு. என் மனைவி, என்னுடைய மகள் ஒரு 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 அதாவது ஒரு பெரிய துறையில் பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாங்க. என் மக வீட்டில் தான் நான் தங்கி இருக்கிறேன். என் மருமகன், தங்கமான மருமகன், அவரும் ஒரு பெரிய துறையில் வேலை செய்கிறாரு, எலக்ட்ரிசிட்டி போர்டு இபியில் வேலை செய்கிறாரு. எனக்கு 2 பேர பிள்ளைகள், 2 பேத்தி, ஒருத்தி +2 படிக்கிறா, இன்னொருத்தி 2nd இயர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறா. ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, நிறைய தோட்டங்கள் இருக்குது, துறவுகள் இருக்குது, வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை, சொத்துக்கு பஞ்சம் இல்லை, மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் ஓகே. நான் கேட்டேன், இவ்வளவு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? மனைவி இழந்துட்டாங்கன்ற அந்த துக்கமா? இல்லை, எனக்கு பெத்த தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா என்னை ரொம்ப அழகா அன்பா என்னுடைய மகளும் மருமகனும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. என் மகனும் மருமகளும் என்னை நல்லா என்ன செஞ்சுக்கிருவாங்க, கவனிச்சுக்கிருவாங்க. ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. பின்ன என்ன உங்களுக்கு கஷ்டம்? இப்போ அவர் சொன்னார், எனக்கு 68 வயசாகுது, நான் ரிட்டையர்ட் ஆகி பல வருஷம் ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியலை. ஒரு குறிப்பிட்ட பாவம், அதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் இன்னைக்கு காலையில் சனிக்கிழமை உபவாச ஜபத்தில் பிரசங்கம் பண்ணும்போது பாவம் ஒரு மனிதனுடைய ஈரலை பிளக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து பேசுனீங்க. அந்த செய்தி என்னை ரொம்ப உருட்டிருச்சு. என்னால் நிம்மதியாக வீட்டில் சாப்பிடக்கூட முடியலை. அப்போ இருந்து நான் போராடி பாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு உங்கள்கிட்ட வந்து பேச வந்திருக்கிறேன். எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும். நான் கேட்டேன், என்ன பாவம், எந்த விஷயத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்க, எதுவானாலும் சொல்லுங்கள், நான் உங்கள் மகன் மாதிரி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவர் அழுதார். அவர் சொன்ன காரியம் என்னை உடைச்சிருச்சு. அவர் என்ன காரியம் சொன்னார் தெரியுமா? எனக்கு 2 பெண் பிள்ளைகள், 2 பேர பிள்ளைகள், 2 பேர பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. என் பேர பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து நான் தான் தூக்கி வளர்த்து ஆளாக்கி தோளில் போட்டு மார்பில் போட்டு மடியில் வச்சு என் பிள்ளைங்களை செல்ல பிள்ளைங்களாக பேர பிள்ளைங்களை பார்த்து பார்த்து வளர்த்தேன். என்னுடைய மூத்த பேர பிள்ளை 2வது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறா. என்னுடைய 2வது பேர பிள்ளை +2 படிக்கிறா. என்னுடைய 2வது பேர பிள்ளை பெரிய பிள்ளை ஆனதுலேருந்து அவளை பார்க்கிற பார்வை காமம் நிறைந்த பார்வையாக எனக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. என் பேரப்பிள்ளை போய் பாத்ரூமில் குளிக்க போனால் அந்த குளியல் அறைக்குள்ளே போய் எட்டி பார்க்குற அளவுக்கு என்னுடைய மனநிலை மாறிடுச்சு. அவளை தொடும்போதும், அவளை என் வாகனத்தில் கார்லேயோ பைக்லேயோ வச்சு கூட்டிகிட்டு போகும்போதும் அவளை நான் தவறாய் உணரக்கூடிய அளவுக்கு என்னுடைய உணர்வுகள் தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன வயசு தெரியுமா அவருக்கு?
68 வயசு வயோதிபர் சொல்லுகிற வார்த்தை. நான் மனசாட்சியிலே குத்தப்படுகிறேன். இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல. என்னுடைய சொந்த பேத்தி தாத்தான்னு வந்து என் கட்டி பிடிக்கும் போது, அவள் என்னை கட்டி பிடிக்கும் போது, அவளுடைய உடம்பு என் உடம்புல படும்போது என்னுடைய உணர்வுகள் ஆபாசமா என்னை இழுக்கிறது. நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு விடுதலை வேண்டும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் வெளியில் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம், நல்ல விசுவாச வாழ்க்கை வாழலாம், நல்ல ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஆனால் உங்கள் சிந்தை, உங்கள் மனசு கரப்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் என்னதான் ஆராதிச்சாலும், நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணினாலும், என்னதான் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாலும், பயங்கரமாக ஊழியம் செஞ்சாலும், உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் சாபங்களாய் மாறிப்போகும். சாபங்களாய் மாறிப்போகும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சாவு வந்து தங்குகிற அளவில் அது கசப்பானதாக என்ன செய்யும்? நான் சொல்கிறேன், இரவு நேரங்களில் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாமல் போயிடும். தேவ சத்தத்தை உங்களால் கேட்க முடியாமல் போயிடும். உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதனால தான் முதலாவது பார்வை மாறிடக்கூடாது, ரெண்டாவது சிந்தை மாறிடக்கூடாது. சிந்தை மாறிடக்கூடாது. கூளை காய்ச்ச வேண்டிய இடத்துல கூளை காய்ச்சும் போது தோட்டத்தை விட்டுட்டு அவன் கூழ் காய்ச்சிற இடத்தை விட்டுட்டு தோட்டத்துக்கு போய் அங்கே பார்த்த அந்த பச்சை கலர் நிறைந்த, அந்த பச்சை நிறம் நிறைந்த பசுமையாய் தோன்றின அந்த கொம்மட்டி காய்களை மடி நிறைய என்ன செஞ்சுட்டு வரான்? அரைச்சிட்டு வரான். இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே, பார்க்கறதுக்கு பச்சை பசேன்னு இருக்கு. பஞ்சத்தில் கூட தொத்துறோம், தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட, வனாந்தரத்தில் கூட, ஐயோ இந்த காய்கள் காய்த்து தொங்குகிறதே, ஐயா அறிவு இருக்கணும், சிந்தை இருக்கணும், புத்தி இருக்கணும். உன் வாழ்க்கையில் இது உன்னை வஞ்சிக்கிறது என்பதை குறித்த தெளிவு உனக்கு இருக்கணும். தெளிவு இருக்கணும். உன்னை வஞ்சிக்கக்கூடிய காரியங்களை குறித்த அறிவு உனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். உன்னுடைய மனதை அலைபாய விடாதபடி, உன் சிந்தையை அலைபாய விடாதபடி உனக்கு தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற மனது இருக்கணும். இல்ல நம்முடைய தலைமுறைகளுக்கு அது என்னவா மாறிடும்? சாபமா மாறிடும். ரெண்டாவது சிந்தை. முதல்ல சொன்னேன் பார்வை தெளிவா இருக்கணும், ரெண்டாவது சிந்தை தெளிவா இருக்கணும், மூணாவது நோக்கம். நோக்கம். ஐயா இவன் காய பறிச்சுட்டு வந்ததெல்லாம் நல்ல நோக்கம்தான், காய பறிச்சுட்டு வந்ததெல்லாம் நல்ல நோக்கம்தான். ஏன் தோத்துறோம்? இது அரிஞ்சு போட்டா கூழோட சேர்ந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் கிடைக்குமே, இன்னும் கொஞ்சம் திருப்தியா சாப்பிடலாமே. நான் ஒன்று சொல்லட்டுமா என் அன்புக்குரியவர்களே, கிடைக்கிறதுக்காக எல்லாத்தையும் உள்ள என்ன செய்ய முடியாது. குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் உள்ள என்ன செய்ய முடியாது. தோத்திரம். வீட்டுக்கு வரக்கூடிய உறவுகள் வருகிறாள்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. நல்லா பழகிறாங்களே என்றதுக்காக எல்லாரோடையும் நல்லா என்ன செய்ய முடியாது. நமக்குன்னு ஒரு எல்லையை வகுத்து கொள்ள வேண்டும். we need the principle life. நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் வாழ வேண்டும். நம்ம வாழ்க்கையில எல்லாம் நமக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆமென், நான் எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாயிராது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறத விட எனக்கு அனுபவிப்பதற்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் விட என் ரட்சிப்பு மேலானது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. I know which is right for me. I know which is suitable for me. எனக்காக தீர்மானிக்கப்பட்ட, எனக்கு செட் ஆகிறது எதுன்னு எனக்கு நல்லா தெரியும் தெரியும் தெரியும். என் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய, நான் பழகக்கூடிய, நான் அனுபவிக்கக்கூடிய, நான் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காரியம் எதுவானாலும் சரி. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் மாடர்ன் உலகம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. கிறிஸ்தவ உலகம் மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ்டா தோத்துறோம். சமீபத்தில் ஒரு வாலிபர் கூட்டத்தை நடத்தும் போது ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை இழுக்கணும்னா யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற மாதிரி பேட்டர்னில் நம்ம என்ன செய்யணும்? நடத்தணும்.
யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற மாதிரி டான்ஸு, யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற மாதிரி ஒரு மாதிரி லைட் மியூசிக்ஸு, கேமு, ஜோக்கு, அப்படி காமெடி, அது இதுன்னு வித்தியாசமாக நடத்தினா தான் இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க வருவாங்க. நீங்கள் 3 செஷன் போட்டு 3 செஷன்லேயும் பிரசங்கத்தை போட்டு பிரசங்கத்தில் கொலையாக கொன்னா ஒரு வாலிப பிள்ளை என்ன செய்ய மாட்டான். நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் கலந்து கொண்ட வாலிபர் கூட்டத்தில் தான் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். நான் கலந்து கொண்ட அந்த வாலிபர் கூட்டத்தில் மாடர்ன் டெக்னாலஜிலாம் என்ன செய்யப்படலை, பயன்படுத்தப்படலை. எந்த கேமும் வைக்கலை, எந்த டான்ஸும் வைக்கலை, எந்த நாகரிக காரியங்களும் அங்கே செயல்படுத்தப்படலை. 2 பிரசங்கம் இருந்தது. அந்த 2 பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கம் கான்சக்ரேட் அண்ட் கான்கர், சுத்திகரி சுதந்தரி, FMBB நண்பர்கள் சுவிசேஷ ஜபக்குழு மூலமா சாம் கமலேசன் என்கிற ஒரு மாபெரும் தேவ மனிதன் பிரசங்கித்த அந்த பிரசங்கம் என்னை முழு நேர ஊழியத்திற்கு இழுத்து கொண்டு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஊழியத்தில் நான் ஓடுகிற ஓட்டத்துக்கு அஸ்திபாரம் அன்றைக்கு வாலிபர் கூட்டத்தில் பேசப்பட்ட பிரசங்கம். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் ஜெபத்தோட்டத்தில் வைத்து. எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்க. அது ஒரு வாலிபர் முகாம். நிறைய பிள்ளைங்க கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகத்தில் ஆராதனையில் நடத்துகிறாங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஃபாதர் பெக்மேன்ஸ் அங்கே பாடல் பாடி ஆராதனை நடத்துகிறார். எனக்கு மனசுக்குள்ள ஆசை, நம்மளும் என்ன செய்யணும், அபிஷேகம், நமக்கும் அபிஷேகம் வேணும். ஆனால் தோத்துறோம், நம்ம ரொம்ப ஜென்டிலான ஆள் பாருங்க. கண்டிஷனோட தான் ஜெபம். என்ன ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், ஆனால் உருளக்கூடாது, பெறலக்கூடாது. உருண்டு பிறண்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி இந்த மாதிரியான கண்டிஷனில் எனக்கு அபிஷேகம்லாம் வேணாம். ஆமாம், ஜென்டிலாக என்ன செய்யுங்க, நிரப்புங்க. தோத்துறோம், நான் உருளாமல் பெறலாமல் எனக்கு ஆவியானுடைய அபிஷேகம் வேணும், ஜெபம் பண்ணுறேன். ஆனால் பயம், என்ன பயம்? ஆமாம், இந்த தாடிக்காரர் இருக்கார் பாருங்க, பயங்கரமானவர். ஆமாம், நம்மளை பெரட்டாலும் பெரட்டிடுவார், தூக்குனாலும் தூக்கிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜெபத்தோட்டத்தில் எப்போ போனாலும் பார்ப்பேன். தோத்துறோம், அங்கே ஒரு இரும்பு போஸ்ட் இருக்கும். ஆமாம், கடைசியாக ஒரு இரும்பு போஸ்ட்டு. இப்போ ஜெபத்தோட்டத்தில் பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய மாறிடுச்சு. நான் சொல்கிறது 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஜெபத்தோட்டத்தில் ஒரு இரும்பு போஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு, ஆமாம், அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், நான் உருளக்கூடாது, பெறலக்கூடாது, எனக்கு அபிஷேகம் வேணும். ஜெபம், தோத்திரம். ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பேன். 16வது நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு, ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு 2 பேர் கையை பிடிச்சி அப்படியே என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. தோத்திரம். அந்நிய பாஷை, ஒரே நாளில் ஆவியானவருடைய நிறைவும் ஒரே நாளில் அந்நிய பாஷை வரமும். தோத்திரம். ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் தலை மேலே ஃபாதர் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. என் பிள்ளை மேலே எலியாவின் ஆவியை வைக்கிறதுக்காக நன்றி, எலியாவின் சால்வை விழுகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே இப்போ என் பிள்ளை மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு சொல்லும்போது ஒரு மின்சாரத்தை போல ஒரு வல்லம் புறப்பட்டு வந்துச்சு. தூக்கி வீசி எறியப்பட்டேன், உருண்டேன், பிறண்டேன். 5 நாள் வேற எதுவுமே பேசலை, அந்நிய பாஷை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். நடந்ததை சொல்கிறேன். 5 நாள் கண்டினியூஸாக. தோத்துறோம். சாப்பாடு வாங்குறதுக்கு எல்லாரும் க்யூவில் நிற்பாங்க, நானும் போய் நிற்பேன். அந்நிய பாஷை, ராபா லாக்கா ராபா தா லாபா ரா ஷாக்கா தா லாபாரா. குளிக்க போனாலும் அந்நிய பாஷை, பாத்ரூம் போனாலும் அந்நிய பாஷை, இன்னும் அந்நிய பாஷை, உட்காந்தா அந்நிய பாஷை, படுத்து தூங்குனா கூட அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவனுக்கு ஏதோ லூஸ் ஆகிடுச்சு, இவன் நட்டு கலண்டுருச்சு, மர கலண்டுருச்சு. நான் சொல்லட்டுமா, அன்றைக்கு பெற்ற அந்த அபிஷேகம் தான் உலகத்தில் 19 தேசத்துக்கு கர்த்தரை கொண்டு போக உதவி செய்திருக்கிறது. அவன் தமிழ்நாட்டில் நான் போகாத மாவட்டங்கள் இல்லை, நான் பண்ணாத பயணங்கள் இல்லை. கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அன்னைக்கு நான் பெற்ற அந்த அபிஷேகம் தான் காரணம். தோத்திரம். அன்னைக்கு பெற்றீங்களே பாச, இன்னைக்கு அன்றைக்கு பெற்ற அபிஷேகத்தை இன்றைக்கு வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ள ஆவியான ஒரு உதவி செய்திருக்கிறார். அன்றைக்கு பெற்ற அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு வரைக்கும் மெருகேற்றுவதற்கு கர்த்தர். அல்லேலூயா. நான் சொல்றேன், 3வது நோக்கம் ரொம்ப சரியா இருக்கணும். 4வது செயல்படுத்துகிற காரியம். கையை வைத்து விடாமன்னு சொல்லுங்களேன். செயல்படுத்துறது. தோத்துறோம். மடி நிறையா அந்த 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 கொம்மட்டி காய்களை பறித்து கொண்டு வந்து அதை அறிந்து போடுகிறான். ஐயா, அவன் அறிந்து போடுறதுக்கு முன்னால, அந்த காயை வெட்டுறதுக்கு முன்னால இதை போடட்டுமா வேண்டாமா கேட்டிருக்கலாமா இல்லையா? தீர்க்கதரிசி ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஐயா இவ்வளவு காய் வந்திருக்கு, மடி நிறையா பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் பாருங்க, நமக்கு கூழுக்காக இவ்வளவு காய்களை பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணி கொடுங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஐயா, நீ செயல்படுத்துற காரியத்தை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். உனக்கு தேவன் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் தேவ சமூகத்தில் போய் வைத்து அவரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்று அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய சித்தத்தை புரிந்து அதை நீ என்ன செய்ய வேண்டும்?
நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். தோத்திரம். நான் சொல்லுவேன், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் சொந்தக்காரர் ஆண்டவர் மட்டும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. நினைச்சிற நம்மளை தேவனுடைய உறவிலிருந்து பிரிப்பதற்கு பல நேரங்களில் பிசாசு கூட நம்மளை என்ன செய்வான்? ஆசீர்வதிப்பான். பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் கூட தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம்னு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி அவைகளை அனுபவிக்க வைத்து விடுவான். அதனால நம்ம வாழ்க்கையில பெறுகிற எந்த நன்மைகளையும், எந்த ஆசீர்வாதங்களையும், எந்த உயர்வுகளையும் தேவ சித்தத்தின் மையத்துக்குள்ள கொண்டு போய் என்ன செய்யணும்? வைக்கணும். தேவ சித்தத்தின் மையத்துக்குள்ள வைக்கணும். கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது ஓகேவா, இது சரியா? ஆண்டவரே, ஒரு முறை தோத்து போயிட்டேன், ஒரு முறை வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன், ஒரு முறை இழந்துட்டேன், இப்ப நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா? ஏபோத்து வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து தேவ சமூகத்தில் தாவீது ஜெபித்தான். தோல்வி, வீழ்ச்சி, சாவு, மரணம், இழப்பு இவைகள் அன்றைக்கு தோத்திரம் அந்த பானைக்குள் வந்ததற்கு காரணம் செயல்படுத்தின விதம் சரியில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற தோல்விகளை கர்த்தர் மாற்றணும்னு விரும்புறாரு. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சில அவமானங்கள், சில சிறையிருப்புகள், சில போராட்டங்கள், சில நிராகரிப்புகள் இவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து இழந்த இடத்துல, தோற்று போன இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, தலைகுனிந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு இரவு நீங்க நம்பினாலும் சரி, நம்பலினாலும் சரி, உங்கள் சாவு மாறப்போகிறது. உங்களை அடிமைப்படுத்தின அடிமைத்தனத்தின் நுகங்கள் உடைய போகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் சாவு மாறி உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் பொருளாதாரத்துக்குள்ள, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஜீவன் உண்டாக போகிறது. ஆமென், அல்லேலூயா. பார்வை சரியாக வேண்டும், சிந்தை சரியாக வேண்டும், நோக்கம் சரியாக வேண்டும், செயல்படுத்துகிற முறை சரியாக வேண்டும். எப்படி எந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறோம், எது நமக்கு தேவை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல என்ன செய்யணும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நோ சொல்ல பழகுங்கன்னு சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? பல விஷயங்களுக்கு பிசாசு உள்ள இருந்தாருன்னா என்ன செய்வான்? பிசாசு உள்ள இருந்தாருன்னா என்ன செய்வான் தெரியுமா? பல விஷயங்களுக்கு தோத்துறோம். ஆமா, கலரை பார்த்தோன்னே எஸ்ன்னு சொல்ல தோணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கலரை பார்த்தோன்னையும் எஸ்ன்னு சொல்ல தோணும். தோத்துறோம். ஆமா, முடிய பார்த்தோன்னையும், குடும்பத்தை பார்த்தோன்னையும், பயோடேட்டாவை பார்த்த உடனேயும், ஜெபம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் மனசில் பிடிச்சிரும், மனசில் விரும்பிடுவோம், தீர்மானம் பண்ணிடுவோம். கட்டுனா இவர் தான், இவ தான், மனசில் தீர்மானம் பண்ணிடுவோம். சாட்சி வேற வேணா சொல்லுவோம். ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு தரிசனத்தில் என்ன செஞ்சார்? காமிப்பார். நீங்கள் எங்கேயோ இருந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு, கண்ணில் பார்த்துட்டு வந்துட்டு, மனசில் பதிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் கர்த்தர் காமிச்சாருன்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கிறீங்களா? என்ன ஒன்றும் பேச மாட்டேறிய? ஹலோ, அப்படிலாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுவார், பேசுவார். இது உனக்கு சரியாகுமா? உன் குடும்பத்துக்கு இது சரியாகுமா? உன் தரிசனத்தை இன்னும் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குமா அல்லது உடைக்கக்கூடியதாக இருக்குமான்னு உங்ககிட்ட என்ன செய்வார்? நம்ம தான் மனசு நிறைய ஏற்கனவே தீர்மானத்தை என்ன செஞ்சு வச்சுட்டோம்? ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அவர் என்ன சொன்னாலும் நம்ம காதிலே என்ன செய்யாது? ஏறாது. பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர்மா சொல்லுவாங்க, இது உனக்கு வேணாம்டா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா, அமைதியாகிறா. இல்லை பாஸ்டர்மா, உங்களுக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில் உங்களுக்கு தெரியாது. தோத்துறோம். நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் என்ன செய்கிறீங்க? என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு, எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்கிட்ட எல்லாம் வந்து அப்படி யாராவது சொன்னா ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், உங்ககிட்ட சொன்ன ஆண்டவர்கிட்ட போய் திரும்ப சொல்லு, இந்த ஆள்கிட்ட போய் சொல்லுங்க ஆண்டவரே, அப்போ தான் என்ன செய்வா? என்கிட்ட ஒரு ஆள் சிக்கிட்டா, என்கிட்ட அவர் சொல்லாமல் நான் அனுப்பவே, எஸ்ன்னு சொல்லவே
நோன்னு தான் சொல்லுவேன். தோத்துறோம். ஏன் நோன்னு சொல்லுவேன்? நம்ம நோன்னு சொல்ல பழகிட்டோனால நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அனுமதிக்காத ஒரு வருமானம் உங்க வீட்டுக்குள்ள வருதா, அதற்கு நீங்க என்ன செய்யணும்? நோ சொல்லணும். தேவன் அனுமதிக்காத ஒரு உறவு உங்க வீட்டுக்குள்ள வருதா, அதற்கு நீங்க நோன்னு சொல்லணும். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், ஆமா தோத்துறோம், அது கடைசியில் ராங் காலா இருக்கும். ராங் கால்னு வச்சுட்டவன் திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு, 10 நிமிஷம் கழிச்சு, 1 நாள் கழிச்சு, 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, உங்க வாய்ஸ் ரொம்ப நம்மளை பார்த்து, நம்ம வாய்ஸை பார்த்து தோத்துறோம். இந்த கரகரத்த குரலை, ஆமா இந்த வாய்ஸை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. நைட்டு முழுவதும் படுத்தா ஐயோ நல்லா இருக்குன்னு சொன்னா, நல்லா இருக்குன்னு சொன்னா. அல்லேலூயா. நான் காரணம் இல்லாமல் பலிபீடத்தில் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு எனக்கு நானே சொல்லிட்டு வந்தேன், மோதிஸு கண்ட்ரோலாக பேசு, கண்ட்ரோலாக பேசு. நான் கண்ட்ரோலாக பேசுவேன், ஆனால் பேசுகிற வார்த்தைக்குள் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும். உள்ள ஹோலி ஸ்பிரிட் இருந்தார்னா நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளே அவர் என்ன செய்வார்? நடத்துவார். அவர் கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். நம்ம பார்க்கிற பார்வை சரியில்லை, நீ பார்க்கிற பார்வை சரியில்லை, நீ சிந்திக்கிற சிந்தை சரியில்லை, உன் கண் பார்வை எங்க போகுதுன்னு, ஆமா தோத்துற, நீ நிதானிச்சு பாரு, நிதானிச்சு பாரு, நிதானிச்சு பாரு. உன் கண் பார்வை எங்க போகுது? ஆமா, முகத்துக்கு முகம், நெத்திக்கு நெத்தி, கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசுறியா, இல்ல தலையில இருந்து கால் வரைக்கும் உன் கண்ணு அப்படியே டிராவல் ஆகி வருதா? கவனி, கவனி, கவனி. உன்னை குறித்து, உன் உபதேசத்தை குறித்து, உன் சத்தியத்தை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் நடக்கையை குறித்து, உன் செயல்பாட்டை குறித்து, உன் ஜெபத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனாயிரு, ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு சில ரகசிய பாவங்களில் இருந்து, சில விட முடியாத சில போராட்டங்களில் இருந்து, அதிலிருந்து விடுதலை பெறணும்னு சிலர் நினைக்கிறீங்க, ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் சிலர் போராடி கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெளிவாய் உணர்த்துகிறார், உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு தொட வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு நீ விடுவிக்கப்படுவாயானால் நாளைய விடியல் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதமான வழியை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுத்து நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியமாய், ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, சாவை மாற்றுகிற மாவு. அந்த பானைக்குள்ள சாவு நிரம்பி கிடக்கிறது. இப்ப எலிசா சொல்றாரு, கொஞ்சம் மாவை என்ன செஞ்சுட்டு வா, எடுத்துட்டு வா. அந்த மாவை அந்த பானைக்குள்ள எடுத்து போடு. கவனிங்க, பானைக்குள்ள வர வேண்டிய மாவு பானைக்குள்ள இப்ப சாவு வந்துருச்சு. கவனக்குறைவினால, பார்வை சரியில்லாம போனதுனால, சிந்தை சரியில்லாம போனதுனால, செயல் திட்டங்கள் சரியில்லாம போனதுனால பானைக்குள்ள சாவு வந்துருச்சு. இப்ப அந்த சாவை மாற்றுவதற்கு எலிசா மறுபடியும் ஒருபடி மாவை உள்ளே என்ன செய்கிறான் எடுத்து. நான் சொல்லட்டுமா, அந்த மாவு வேற ஒன்றும் இல்லை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க பாப்போம். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. சில குடும்பத்துக்கு ஆண்டவர் தெளிவான சில வார்த்தைகளை சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் 3 விதமான வார்த்தைகளை ரொம்ப ஆழமா பயன்படுத்தினார். ஒன்று, சிறுபெண்ணே எழுந்துரு. யவீரு வீட்டில் மரித்து போன தருவாயில அந்த குடும்பம் முழுவதும் துக்கத்தினால நிரம்பி கிடக்கிறது. தோத்திரம். அவனுடைய நம்பிக்கை, ஆமா அவனுடைய ஆசை, அவனுக்கு பிறந்த ஒத்த பிள்ளை, 12 வருஷ பிள்ளை, 12 வயது நிரம்பிய பிள்ளை, மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவன், அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டிய அந்த வீட்டில் இப்ப சாவு வந்துருச்சு, சாவு வந்துருச்சு. எல்லாரும் புலம்புறாங்க. தோத்திரம். யவீருனுடைய மகள் ஆரோக்கியம் இல்லாமல் பலவீனத்தோடு மரண தருவாயில இருக்கும்போது இயேசுவை தேடி என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான். யவீரு வந்து காத்துக்கிட்டே நிற்கிறாரு. யவீரு கண் பார்க்க அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. என்ன? 12 வருஷமா பெரும்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு?
நீங்க ஒரு 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 இன்சிடென்ட்டை கோ இன்சிடென்டலா இல்லாம, ஆமா அது ஒரு ஆக்சிடென்டல் மீட்டா இல்லாம ஒரு டிவைன் மீட்டா ஆண்டவர் என்ன செய்றாரு? அதே ஊருக்கு இயேசுநாதர் பலமுறை அங்க என்ன செய்றாரு? வர்றாரு. அப்படி வரும்போது என்னைக்குமே வராத பெரும்பாடுள்ள ஸ்ரீ அன்னைக்கு வர்றா. நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு அவ ஏன் வந்தா? அது காட்ஸ் பிளான், அது தேவ திட்டம். ஏன்னா இவளுக்கு என்றைக்கு கற்பம் பிள்ளை பெற முடியாத அளவுக்கு உதிரப்போக்கின் வியாதியினால் சாபத்தினால் அவள் தொடப்பட்டாலோ அன்றைக்கு எவீருடைய வீட்டில் இருந்த அவனுடைய மனைவிக்கு கற்பம் திறக்கப்பட்டது. புரிஞ்சுக்கணும். அங்க 12 வருஷத்துக்கு முன்னால இவளால் பிள்ளை பெறவே முடியாத நிலைமை வந்தது. யவீருடைய வீட்டில் பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதம் காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? இப்ப சரியா 12 வருஷம். இப்ப யவீரு வீட்டில் பிள்ளை போயிடுச்சு. இவளுக்கு அற்புதம் நடந்துருச்சு. இவளுக்கு கற்பத்தில் என்ன செஞ்சிருச்சு? சுகம் கிடைச்சிருச்சு. உதிரப்போக்கு நின்றுச்சு. அவள் சரீர பலவீனம் மாறிடுச்சு. யவீரு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என் மகளுக்கும் 12 வயசு, இவளுக்கும் 12 வருஷ வியாதி. 12 வருஷ வியாதியில இப்படி பலவீனத்தோடு இருக்கிறவளுக்கு ஒரு அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும் என்றால் 12 வயது நிரம்பிய என் வாலிப மகளுக்கும் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்ய. ஆண்டவர் யவீருவை பார்த்து சொல்றாரு. யவீரு வீட்டில இருந்து ஒரு செய்தி வருது. போதகரை தொந்தரவு பண்ணாதப்பா, உன் பிள்ளை செத்து போச்சு, உன் பிள்ளை மரித்து போனால் போதகரை தொந்தரவு படுத்தாத. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரு நற்செய்தி யவீருக்கு. யவீருவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது. இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த பிள்ளைய குளிப்பாட்டி பெட்ல படுக்க வச்சிருக்கிறாங்க. சொந்த பந்தங்கள் உறவுக்காரங்க எல்லாரும் வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு உள்ள வர்றாரு. யவீருட்ட போய் சொல்றாரு, இப்படி அழுது சந்தடியம் பண்ணி புலம்புற எல்லாரையும் என்ன செய்ய சொல்லு. முடியுமா? கவனிங்க. அப்படியே சொன்னா கூட யவீரால அன்னைக்கு செய்ய முடிஞ்சிருக்க முடியுமா? தோத்துறோம். அப்படி எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லும்போது சொந்தக்காரெல்லாம் யவீர்ட்ட என்ன சொல்லியிருப்பான்? ஏண்டா நீ எங்கேயோ போயிட்டு ஊர் சுத்திட்டு யாரோ ஒரு தாடிக்காரர வெள்ளை அங்கி போட்டு சிவப்புகளை துண்டை போட்டுட்டு வந்திருக்கிற ஒரு ஆளை அவரை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஆமா அவருக்காக எங்களை என்ன செய்ய சொல்ற? அப்ப நாங்க உனக்கு வேண்டாமா? மாமன் உனக்கு வேண்டாமா? மச்சான் உனக்கு வேண்டாமா? சொந்தக்காரன் உனக்கு வேண்டாமா? ரத்த சம்பந்தமான உறவுகள் உனக்கு வேண்டாமா? யவீர் என்ன சொல்லிப்பான் தெரியுமா? வேண்டாம் போங்கடா. வேண்டாம். மச்சான் வேணாமா? வேண்டாம். மாமா வேண்டாமா? வேண்டாம். அண்ணன் வேண்டாமா? வேண்டாம். உன் பிள்ளை செத்து போச்சு, அந்த பிள்ளைய குளிப்பாட்டுனது நான் தாண்டா, துணி மாத்தினது நான் தாண்டா, படுக்க வச்சது நான் தாண்டா, அந்த பிள்ளைக்காக ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறது நான் தாண்டா, எல்லாம் சரிதாண்டா, உன்னால அழத்தாண்டா முடியும். என் வீட்டுக்கு வந்திருக்கிறவரால மட்டும்தான் என் அழுகைய, என் வேதனைய, என் கண்ணீரை, என் கவலைய மாற்ற. சுத்தி இருக்கிற உங்க எல்லாராலையும் குழி தோண்டி பிள்ளைய புதைக்க முடியும். என் வீட்டுக்கு வந்திருக்கிற இயேசுவால மட்டும்தான் உள்ள வச்சாலும் திரும்ப எழுப்ப முடியும். ஆமென். ஐயா, அதுதாங்க நிபந்தனை இல்லாத விசுவாசம். இந்த துணிச்சல் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடா யவீருக்கு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னால தான் கண்ணால பார்த்துட்டான். 12 வருஷமாய் பெரும்பாடோடு இருந்த ஸ்திரியை கர்த்தர் சுகப்படுத்தினார். அவள் வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியுமானால் என் வீட்டுக்கும் இயேசுவால் அந்த அற்புதத்தை. ஆமென். ஆண்டவர் அந்த பிள்ளையை பார்த்து கையை பிடிச்சு சொல்றார், தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு. அவள் எழுந்து உட்கார்ந்தாள். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்த சாவை மாற்றுவதற்கு பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது. அந்த வார்த்தை சாவை மாற்றியது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுநாதர்கிட்ட தோத்திரம் மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கொன்னை வாய் உடைய ஒரு மனுஷனை என்ன செய்கிறாங்க? கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து எல்லாரும் கேட்குறாங்க, உங்கள் தலையை அவன் கை மேலே என்ன செய்ய, உங்கள் கையை அவன் தலை மேலே என்ன செய்யுங்க, வைங்க, தலை மேலே கையை வைங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம்.
மார்க் 7:32 இருந்து. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் ஜனக்கூட்டத்திலிருந்து தனியே அழைச்சு கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து அவர் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து. நல்லா கவனிக்கணும், இயேசுநாதருடைய ஆக்ஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டானது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வேலை பார்த்துருக்கிறார், செயல்பட்டு தோத்துறோம். இப்போ அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் 2 காதை என்ன செஞ்சிட்டாரு? கையினால அடைச்சிட்டார். தோத்துறோம். காது 2 காதலையும் 2 விரலை வச்சுட்டாரு. இப்போ அவனுடைய கொன்னை வாய், அவன் வாய் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதிரி கோணிட்டு இருந்திருக்கும். வாயிலிருந்து வாணிலாம் என்ன செஞ்சிருக்கோம்? வடிஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு அருவருப்பா இருந்திருக்கும். இப்போ ஆண்டவர் அவன் பக்கத்தில் போய் 2 காதலையும் 2 விரலை வச்சு உமிழ்ந்து தன் நாவினால் அவன் நாவை, அப்படின்னா என்ன? தனக்குள் இருந்த ஜீவனை அவனுக்குள் வைத்தார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நான் சொல்லட்டுமா? தொடுதல் என்பது ரொம்ப வித்தியாசமானது. இன்னும் சொல்லுவேன், தொடுதல் என்பது ரொம்ப விசேஷமானது. ஆமென். நம்ம லைஃப் ரொம்ப கோணலுமான லைஃப். தோத்துறோம். மற்றவங்க பார்வையில் அருவருப்பான ஒரு வாழ்க்கை. மற்றவங்களுடைய தோத்துறோம் எந்த காரியத்தையும் தெளிவாக சொல்ல முடியாத, தெளிவாய் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு அலங்கோலமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கர்த்தர் எப்படி செய்திருக்கார் அப்படின்னா, தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். எப்படி சுகமாக இருக்கிறாரு? தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். அவருடைய தொடுதல்ல உண்டான பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவருக்குள் இருந்த ஜீவன் எனக்குள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அவருடைய உமிழ்ந்து அவர் நாவை, அவனுடைய நாவை அவர் தொட்டு பெருமூச்சு விட்டு எப்பத்தா அப்படினாரு. எப்பத்தா என்பதற்கு திறக்கப்படுவதாக. சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிற பரம வார்த்தை அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் வீட்டின் தோஷம் இங்கே திறக்கப்படுவாயாக என்கிற ஒரு வார்த்தை அந்த கொன்னை வாயனுடைய அந்த மனுஷனுக்கு வந்தபோது அவன் வாழ்க்கைக்குள்ளே இருந்த சாவு என்ன செஞ்சிச்சு? மாறிச்சு. இன்னொரு இடத்துல லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆமா, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போய் அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். பாடையில வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த 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 அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகப்பட்ட அந்த மனுஷனுடைய தாய் ஒரு விதவை, கைம்பெண், கணவனை இழந்த ஒரு பெண். இப்ப அந்த தாய் புலம்பி அழுகிறா. என்னன்னு சொல்லி புலம்பி அழுதா தெரியுமா? என் எதிர்காலமே நீதானடா, என் ஆதாயமே நீதானடா, எனக்கு ஆதரவே நீதானடா, என் ஆசீர்வாதமே நீதானடா, உன்னைத்தானடா நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ படிச்சு எந்திரிச்சு உழைச்சு வந்து என்னை உட்கார வச்சு சோறு கஞ்சி ஊத்துவேன்னு நான் உன்னைத்தானே என்ன செஞ்சிட்டு இருந்தேன், நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ தான் எனக்கு பக்கபலமா ஆதரவா நிப்பேன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ தான் எனக்கு ஆசீர்வாதம்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ என்னை விட்டு போயிட்டியே. பாடைகளை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு போகும்போது அழுது கொண்டே போகிறாள். அவளுடைய அழுகையை ஆண்டவர் பார்க்குறாரு. பாடையை தொடுறாரு. தூக்கிட்டு போறவங்க என்ன செய்றாங்க? நிற்கிறாங்க. பாடையை தொட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு. அவன் எழுந்து உட்கார்ந்தான். அப்படித்தானே போட்டிருக்கு. எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நல்லா கவனிக்கணும். இதெல்லா சம்பவத்தையும் கேள்விப்பட்டதுனால தான் 100க்கு அதிபதி தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகவீனமாக இருந்தபோது தன் வீட்டில் இருக்கிறவர்களை அனுப்பி இயேசுவிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நானும் உம்மை வந்து பார்ப்பதற்கும் எனக்கு தகுதி இல்லை. நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை.
ஆண்டவரே, நான் கவனமில்லாமல் இருந்து விட்டேன், நான் தெளிவில்லாமல் இருந்து விட்டேன், என் சிந்தையை சரிப்படுத்தாமல் விட்டுவிட்டேன், என் மனதை அலைவாய விட்டுவிட்டேன், என் நோக்கம் சரியில்லாமல் போய்விட்டது, என் செயல்முறைகள் சரியில்லாமல் போய்விட்டது. அதனால என் வீட்டுக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் பொருளாதாரத்துக்குள்ள சாவு வந்துருச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த சாவை மாற்றுகிற மாவாக நான் எதிர்பார்ப்பது உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வார்த்தையை, சுகமாக்குகிற உம்முடைய வார்த்தையை, அற்புதம் செய்கிற உம்முடைய வார்த்தையை, விடுதலை தருகிற உம்முடைய வார்த்தையை, என்னை உயிர்ப்பிக்கிற உம்முடைய ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவீரு வீட்டுக்குள் போன அந்த வார்த்தை, நாயின் விதவையரினுடைய மகன் வாழ்க்கைக்குள் போன அந்த வார்த்தை, கொன்னை வாயுடைய பலவீனப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்குள் கடந்து போன இயேசுவின் வார்த்தை இன்றைக்கு நம் வீட்டுக்குள் வருவதாக, நம்முடைய குடும்பத்துக்குள் வருவதாக, நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவதாக, நம்முடைய ஜீவியத்துக்குள் வருவதாக, நம்முடைய பலவீனத்துக்குள் வருவதாக, நம்முடைய தலைமுறைக்குள் வருவதாக, நம்முடைய தெருவுக்குள் வருவதாக, நம்முடைய சபைக்குள் வருவதாக, நம்முடைய எல்லா அனுபவங்களுக்குள்ளும் அந்த தேவ வார்த்தை மாராதாலா ஷாகாதாரா ரிபாலா துடபா ஷாதாலாரா ரேபாலா காதாராஷே ரேபோரோதோரோகாதா அற்புதங்களை செய்கிற, குணமாக்குகிற, விடுதலை தருகிற இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தை, சாவை மாற்றுகிற வார்த்தை, சாவை மாற்றுகிற வார்த்தை. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால என்ன நிரப்புங்க, உங்க வார்த்தையினால என்ன தொடுங்க, உங்க வார்த்தையினால என்ன ஹீல் பண்ணுங்க, உங்க வார்த்தையினால என் வியாதி மாறட்டும், உங்க வார்த்தையினால என் சாபம் மாறட்டும், உங்க வார்த்தையினால என் நோய் மாறட்டும், உங்க வார்த்தையினால எனக்கு ஆறுதல் உண்டாகட்டும், உங்க வார்த்தையினால எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, தலித்தாகுமி என்கிற வார்த்தை, எப்பத்தா என்கிற வார்த்தை, ஓ எலும்பு என்கிற வார்த்தை, அற்புதம் என்கிற வார்த்தை, சாவை மாற்றுகிற வார்த்தை, சாவை மாற்றுகிற வார்த்தை. கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. சாவை மாற்றுகிற வார்த்தை, பானையில் இருக்கிற சாவை மாற்றுகிற வார்த்தை, குடும்பத்துக்குள்ள இருக்கிற சாவை மாற்றுகிற வார்த்தை, தலைமுறைக்குள்ள இருக்கிற சாவை மாற்றுகிற வார்த்தை. ஓ ஓ இன்னைக்கு இரவில் என் குடும்பத்துக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் பொருளாதாரத்துக்குள்ள, என் ஊழியத்துக்குள்ள ராதா லாகா பாரா ஷாதாலாரா ரேபா லாகதா ராதானாமா வார்த்தை, 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 வார்த்தையாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள தலையிடுவாராக. ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. எழும்ப முடியும்னா எழும்பி நின்று கொள்ளுங்க. நல்ல விடுதலையோட கைகளை உயர்த்தியோ, கைகளை தட்டியோ, அந்நிய பாஷைகளை பேசியோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு எனக்குள்ள ஒரு விடுதலையை அந்த வார்த்தை கொண்டு வரட்டும். எனக்குள்ள அந்த விடுதலையை, அந்த விடுதலையை, அந்த அற்புதத்தை அந்த வார்த்தை கொண்டு வரட்டும். எல்லா வாய்களை திறந்து, எல்லா வாய்களை திறந்து கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையினால் என்ன நிரப்புங்க, உங்க வார்த்தையினால என்ன நிரப்புங்க, உங்க வார்த்தையினால என்ன சந்திங்க, உங்க வார்த்தையினால என்ன தொடுங்க, உங்க வார்த்தையினால எனக்கு ஒரு அற்புதத்தை. சும்மா கை தட்ட வேண்டாம், சும்மா கை தட்ட வேண்டாம். உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. உங்க வார்த்தை என்ன தொடட்டும் பான்னு சொல்லுங்க, உங்க வார்த்தை என்ன சந்திக்கட்டும் பான்னு சொல்லுங்க, உங்க வார்த்தை எனக்கு கிடைக்கட்டும் பான்னு சொல்லுங்க. என் சாவை மாற்றுகிற மாவு, என் சாவை மாற்றுகிற மாவு, என் சாபத்தை உடைக்கிற இயேசு என்கிற வார்த்தை இந்த இரவு பொழுது என்னை சந்திப்பதாக. ராதா லாகா பாரா ரிபாலா தரகதனா ரிபா ஷேகலேகரா. ஆமென். என் பார்வை சரியில்லாம இருந்தது உண்மைதான், என் சிந்தை சரியில்லாம இருந்தது உண்மைதான், என் நோக்கம் சரியில்லாம இருந்தது உண்மைதான், என் செயல்முறைகள் சரியில்லாம இருந்தது உண்மைதான். ஏசப்பா என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு எனக்குள்ள உங்க வார்த்தையை வைங்க, எனக்குள்ள அந்த வார்த்தையை வைங்க, என்ன குணமாக்குகிற வார்த்தையை வைங்க, எனக்கு அற்புதம் செய்கிற வார்த்தையை வைங்க, என்ன விடுவிக்கிற அந்த வார்த்தையை வைங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. வாயை திறந்து கேட்பீங்கன்னா உங்க மேல அந்த வல்லமை வார்த்தையின் வடிவில், வார்த்தையின் வடிவில் அற்புதமாய், அற்புதமாய்
அற்புதமாக 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 பலமாய் இறங்கி வருகிறது, பலமாய் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. தடை பண்ணாதீங்க, சும்மா இருக்காதீங்க. சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா, வார்த்தையினால என்ன தொடுங்க, வார்த்தையின் வல்லமையினால என்ன தொடுங்க, வார்த்தையின் அபிஷேகத்தினால என்ன தொடுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை தொடுவாராக, உங்களை தொடுவாராக, உங்களை தொடுவாராக, உங்களை தொடுவாராக. ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும், ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும், ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். வார்த்தையாக வார்த்தையாக இயேசு உங்களுக்கு இறங்கி வருவாராக, இறங்கி வருவாராக. ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ரீபாலா தலகரா ரேபாலா ரதால ரஷதா. எல்லா சாபங்கள் உடைகிறது, எல்லா பாவ கட்டுகள் உடைகிறது, எல்லா மரண கண்ணிகள் உடைகிறது, எல்லா அந்தகார வல்லவர்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு பொழுது சபையை விட்டு, ஜனத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு விலகட்டும் 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 விலகட்டும். இயேசுவின் வார்த்தையினால் உண்டாகிற விடுதலை. கொஞ்சம் சேர்ந்து நடத்துங்கய்யா, கொஞ்சம் சேர்ந்து நடத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. இங்க இருந்து திரும்பி போகும்போது சும்மா இல்ல, சும்மா இல்ல, சும்மா இல்ல, தனியா இல்ல, தனியா இல்ல. தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு, தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு, தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, இயேசுவின் அந்த வார்த்தை, இயேசு என்கிற அந்த வார்த்தை, அற்புதம் செய்கிற அந்த வார்த்தை இப்போது 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 உங்க வாழ்க்கையை தொடுகிறது 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 தொடுகிறது. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில்.